Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் தற்போது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதே நேரம் அமைச்சர் அன்பில் மகேஷோடு கைகுலுக்கும் ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது, அது உறுதியாகிறதா? என்ன விவரம்? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பொறுப்பை சற்று முன்பு சபாநாயகர் அப்பாவை சந்தித்து ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் புதிய தலைமுறைக்கு சற்று முன்பாக பேசும்போது தான் திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அவர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியில் வரும்போது அன்பில் மகேஷ், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் அன்பில் மகேஷ், அவர் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வரவேற்றார். அதே போல சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோரும் வைத்திலிங்கத்தை வரவேற்று வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார்கள். தற்போது நம்ம நேரடியாகவே அவர் வைத்திலிங்கத்திடம் கூட பேசினோம். வைத்திலிங்கம் அவரிடம் புதிய தலைமுறை சார்பாக கேட்டபோது, ஆம், தனது ராஜினாமா பொறுப்பை நான் ஸ்பீக்கரிடம் கொடுத்து விட்டதாகவும் 10 மணிக்கு மேல் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தனக்கு நேரம் கொடுத்திருப்பதாகவும் 11 மணிக்கு மேல் அவர் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தவர் வைத்திலிங்கம். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்தார். அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா அமைச்சரவையில் குறிப்பாக ஐவர் அணியில் இருந்தார். வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகளை கவனித்தார். 2016ஆம் ஆண்டு அவர் ஒரத்தநாடு தொகுதியில் திமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜெயலலிதா ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைத்தார். 2021இல் மீண்டும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வைத்திலிங்கம். தற்போது அவர் தனது இன்னும் 2 மாதங்கள் தங்களுடைய அந்த கால அவகாசம் அந்த எம்எல்ஏ உறுப்பினருக்கு இருக்கும் நிலையில் தனது எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது வெளியில் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர் குறிப்பாக 3 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 71 வயதாகும் வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அணியில் இருந்தார். குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் ஏற்கனவே வெளியேறிய நிலையில் தற்போது வைத்திலிங்கமும் வெளியேறி இருக்கிறார். இது முக்கியமான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக சட்டமன்றம் 9:30 மணிக்கு கூட இருக்கக்கூடிய நிலையில் காலை 9 மணிக்கே குறிப்பாக வைத்திலிங்கம் உள்ளே வந்தார். உள்ளே வந்தவுடன் சபாநாயகரை நேரில் சந்தித்து தனது கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அவருடைய கடிதம் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அப்போதே அறிவித்து விட்டார். அவரிடமே சொல்லிவிட்டார், உங்களுடைய தற்போது ஒரத்தநாடு தொகுதி என்பது தற்போது எம்எல்ஏ இல்லாத தொகுதியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரத்தநாடு தற்போது காலியிடம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் ஒரு ராஜினாமா செய்திருக்கிறார். செங்கோட்டையின் ஒரு ராஜினாமா, தொடர்ச்சியாக தற்போது 3வது ராஜினாமாவாக இந்த ராஜினாமா இருக்கிறது. ஏற்கனவே 2 வேகன்சி இருக்கிறது. வால்பாறை எம்எல்ஏ காலமாயினார். அதே போல இன்னொரு தொகுதி சேந்தமங்கலம் தொகுதியும் எம்எல்ஏ காலியானார். கிட்டத்தட்ட 5 காலியிடங்கள் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தலுக்கு தேதி அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில் பல ராஜினாமாக்கள் அரங்கேறி வருகின்றன. ரமேஷ், வைத்திலிங்கத்துடன் முன்னாள் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், குன்னம் தொகுதி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏவும் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. அவர்களும் இணைகின்றனரா? குன்னம் ராஜேந்திரன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன. ஆனால் வைத்திலிங்கம் என்று தலைமைச் செயலகம் வந்தபோது அவர் மட்டும்தான் வந்தார். அவர் மட்டுமே வந்து நேரடியாக தனது ராஜினாமா கடிதத்தை 5 நிமிடத்தில் கொடுத்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய மூத்த திமுக அமைச்சர்கள் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் பரமரைப்பட்டு ராஜேந்திரன் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் அவருக்கு ராஜினாமா செய்துவிட்டு வந்தபோது திமுகவில் வருகிறீர்கள் என்று கேள்வி போட்டோம், வாழ்த்துக்கள் வாருங்கள் என்று வரவேற்று அனுப்பினார்கள். தற்போது இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு தற்போது வைத்திலிங்கம் நேரடியாக அண்ணா அறிவாலயம் புறப்படுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் சட்டமன்ற நிகழ்வுகளை முடித்த பிறகு அவர் 2 நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறார். அதை முடித்தபிறகு 11 மணிக்கு வைத்திலிங்கம் திமுகவில் இணைகிறார். ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் திமுகவிற்கு ஒரு சூழல் இருந்தது. அதாவது வெற்றி பெற முடியாத ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் வந்து அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றாங்க. அதை சமன் செய்யக்கூடிய விதமாக தற்போது அதிமுகவில் ஒரு காலத்தில் 2017 இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் வைத்திலிங்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஒரு பொன்புக்கில் இருந்தவர்.
2016 ஒரத்தநாடுல அவர் வந்து தோத்த உடனே அவருக்கு ஜெயலலிதா வந்து ராஜ்யசபா கொடுத்து அழகு பார்த்தார். அந்த அளவுக்கு அதிமுகவில் 3 முறை எம்எல்ஏ, 1 முறை ராஜ்யசபா, 2 முறை அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை அதிமுகவில் வகித்தவர். ஹவுசிங் போர்டு அமைச்சராக இருந்தவர். எனவே அவருடைய வருகை குறிப்பாக திமுகவில் முக்கியமாக ஏற்கனவே தஞ்சாவூர்ல திமுகவுக்கு என்று ஏற்கனவே முதலமைச்சர் நானே ஒரு டெல்டாக்காரன் சொல்லியிருந்தாரு. எனவே டெல்டாவில் மேலும் வலு சேர்க்கும் விதமாக வைத்திலிங்கத்துடைய சேர்க்கை பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இன்று பியூஷ் கோயல் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை, அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த வந்திருக்கிறார். மற்றொரு புறம் திமுகவில் இது போன்ற சேர்க்கை நிகழ்வு நடக்கிறது. வெல்லமண்டி நடராஜன் ஏற்கனவே 2016 கவர்மெண்ட்ல சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர். அதே போல குன்னம் ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா குறிப்பா அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் நன்கு அறியப்பட்டவர். அவரும் இன்றைக்கு திமுகவில் இணைகிறார். எனவே இந்த தேர்தலுக்கு, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அணி மாறுதல்களும் பல்வேறு அணி சேர்க்கைகளும் நடைபெற்று வருகின்றன. பாலா, ரமேஷ், தற்போது அதிகாரப்பூர்வமாக எப்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு? நிச்சயமாக அவர் இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது முதலமைச்சர் காலை 9:30 மணிக்கு அண்ணா அறிவாலயம் தலைமைச் செயலகத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு குறிப்பாக வால்டாக்ஸ் சாலை, 7 கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் குறிப்பாக சிலம்போடுகளோட வீடுகளை திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் முடித்துவிட்டு குறிப்பாக அடுத்ததாக லிட்டில் பிளவர் ஸ்கூல் மவுண்ட் ரோட்ல ஒரு பங்கன்ல இருக்காரு. அதை முடிச்சுட்டு 11 மணிக்கு அண்ணா அறிவாலயம் போனோன்னு அவரை வந்து இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், ஏன்னா தஞ்சாவூர் பகுதியை முன்னாள் அமைச்சராக இருந்தவர், தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அன்பில் மகேஷ், அவர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வருகை தரக்கூடிய அதிமுக உறுப்பினரை வரவேற்று தலைமைச் செயலகத்திலே வாழ்த்து தெரிவித்த படங்கள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன. இந்த படங்களை பொறுத்தவரை குறிப்பாக அடுத்ததாக ஏவா வேலு, அவர் ராஜினாமா செய்து முடித்துவிட்டு வெளியில் வந்த உடனே ஏவா வேலு வாழ்த்துக்களை தெரிவித்து திமுகவில் வருகிறீர்கள் வாழ்த்துக்கள் என்று சொன்னார். இது போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தமிழக சட்டமன்றம் இன்றைக்கு ஒரு 10 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற இருக்கிறது. பொன்னுசாமி திமுக எம்எல்ஏ பாத்தீங்கன்னா சேந்தமங்கலத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அவருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு இன்றைக்கு அவை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் 5 காலி இடங்கள், 234 தொகுதிகளில் 5 தொகுதிகள் காலியாகி இருக்கின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன், மனோஜ் பாண்டியன் வரிசையில் வைத்திலிங்கம் தொகுதி, ஒரத்தநாடு தொகுதியும் காலியாக இருக்கிறது. அதே போல மற்ற 2 தொகுதிகள் காலமான காலத்தால் வால்பாறை போன்ற தொகுதிகள் காலியாகி இருக்கின்றன. பாலா, அதிமுக ஆட்சி காலத்தில் சோழமண்டல தளபதியாக விளங்கியவர் ஜெயலலிதா இருந்தபோது நால்வர் அணியில் ஒருவராக இருந்தவர். தற்போது ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக கருதப்பட்ட வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.